கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அறிவுரைக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைந்த அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே உன்படா உடம்பும் முறைப்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொறிந்தேன் கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வை தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனே நின்னும் உடுப்பனே நின்னும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் வன்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அவ்வைக்குறள் அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு முன்னுரை பார்த்து வருகிறோம். 2 அன்பர்கள் நேற்றுக்கு எனக்கு முன்னுரை பற்றி கமெண்ட் சொன்னாங்க. இயல்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃப்ளோ வரல, ஏதோ நீங்கள் சொல்ல வாரீங்க, ஏதோ உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தடைப்படுது, அதனால் எங்களுக்கு நீங்கள் சொல்ல வரதை பரிபூர்ணமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் விழிக்கணும், மறைக்கணும், எதையோ ரகசியமாக வச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு லவலேசம் கிடையாது. நான் என்ன அனுபவிச்சேன்னா அதை உங்களுக்கு அப்படியே துண்டில் பிடிச்சதை உதறி தள்ளிட்டு நான் போயிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி 2 அன்பர்கள் சொன்ன உடனே 2 வாட்டி அவங்க ஒரு அன்பர் சொன்ன உடனே அதில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தேன். அடுத்த அன்பர் சொன்ன உடனே மீண்டும் 2வது வாட்டி பார்த்தேன். 2 தடவை நானே 1.25 மணி நேரம் ஓடி இருக்கு ஒரு வீடியோ 2.5 மணி நேரம் நான் இன்னைக்கு அதில் எங்கே தவறு நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு 2.5 மணி நேரம் நான் அவ்வைக்குறளோடு நான் பயணிச்சிருக்கிறேன். ஒரு வகையில் எனக்கு ஒரு லாபம் ஆயிடுச்சு. என்ன லாபம்னா, இந்த அவ்வைக்குறளோடு ஒன்றி இருப்பதற்கான ஒரு சாதனை அது தந்தது. இந்த ஏரொளி சக்கரம் அப்படிங்கிறதெல்லாம் லா இப்படி தான் இருக்க முடியும், அதில் உருக்கம் தராது. நீங்கள் திருவாசகத உருக்கத்தை ஏரொளி சக்கரத்திலேயோ அல்லது சந்திர யோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது லாவா பாருங்க, உருக்கமான பாடலை உருக்கமாக பாருங்க. நான் ஏற்கனவே நேற்றுக்கே உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். 4 வகையில் இந்த பாடல்கள், அதாவது பக்தி பணுவல்கள் அல்லது மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய பாடல்களை 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தானே சந்தத்தோடு இசைந்து பாடுவது ஒரு வகை, அதில் உருக்கம் வரும், அதில் உருகி 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 தோய்ந்து போய் நினைந்துருகும் அடியவரை நைய வைத்தாய் நில்லாமே தீவினைகள் ஓட வைத்தாய் என்று நினைந்து உருகக்கூடிய அன்பர்களை உருக வைத்து நமது பழைய தீவினைகளை ஓட வைக்கக்கூடியது ஒரு சந்த பாடல். திருவாசகத்தை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த திருவாசகத்துக்குள்ள உண்டான பொருள் உங்களுக்கு புரியுது. புன்புலால் யாக்கை புரைபுற கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, எனக்குள்ள புகுவியாப்பா, என்னை உருக்குவியாப்பா, எனக்கு அந்த கருணையை செய்வியாப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஒவ்வொரு கணமும் புன்புலால் யாக்கை, அந்த புன்புலால் யாக்கை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு மலஜலம் கழிக்கும்போது குளிக்கும்போது இந்த உடலுடைய அசுத்தத்தை நினைத்து பேரண்ட நாயகன் இந்த உடலுக்குள்ள குடியிருக்கக்கூடிய வித்தையை நினைச்சு அப்போ இந்த புன்புலால் யாக்கை இந்த ஊன் சரீரத்தினுடைய திக்னஸ் இருக்க வரைக்கும் இறை உணர்வை பெற முடியாது. ஊன் சரீரத்தினுடைய திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அதனால இதனுடைய கடிமை அதில் இருக்க வரைக்கும் நம்ம இந்த அருள் அனுபவத்தை பெற முடியாது. அதனால இறைவனை நம்ம நினைக்கும் போது அந்த நேரத்துலலாம் மணிவாசகருக்கு புன்புலால் ஆக்கை புரை கனிய அப்படியே உருகி உருகி போகும்படியாக எம்பெருமான் புகுந்தான் நின்றான் உருக்கினான் அப்படிங்கிறார். எனக்குள்ளேயும் புகுந்து நிற்பியாப்பா, எனக்குள்ளேயும் நிற்பியா, எனக்குள்ளேயும் உருக்குவியா, அது மாதிரி நம்ம கேட்கறது இறைவனை முன்னிலைப்படுத்தி கொண்டோ அல்லது நம்ம இதய ஸ்தானத்தில் வச்சுக்கொண்டோ கேட்கறது அது ஒரு விதம். அதில் நமக்கு உருக்கம் தன்னாலே வரும். அதில் உண்டான ஃப்ளோவை நீங்கள் இதில் எதிர்பார்க்கப்படாது. 1 1 2 அப்படி சொல்கிறது 2 2 2 4 அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த 2 2 4 1 + 1 + 1 + 1 போட்டால் 4000, 1 + 2 + 1 போட்டால் அதுவும் 4 ஆகும், 2 + 2 போட்டாலும் 4 ஆகும்,
2 + 1 + 1 போட்டாலும் 4 ஆகும். இதில் என்ன உருக்கத்தை நீங்கள் கொண்டுட்டு வர முடியும்? இது விதி. 4 கொண்டுட்டு வர்றதுக்கு ஒன்று ஒன்றா கொண்டுட்டு போய் 4 ஆக்கிடலாம் அப்படிங்கிறது விதி. அதில் உருக்கம் வராது. அதனால் நான் இயல்பாக நான் எதையும் தடை பண்ணி வச்சுட்டு ரகசியமாக வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இயல்பு அல்ல. அதனால் என்கிட்ட கேட்குறவங்க புதிய அடியவர் தான் கேட்டாங்க. அது வேற. அவங்க ஏற்கனவே திருவாசக சிந்தனையை கொஞ்ச நாளாக கேட்டுக்கிட்டு வராங்களாம், கொஞ்ச நாளாக தாய்மானவர் சிந்தனையை கேட்டுக்கிட்டு வராங்களாம். அதில் இருக்க உருக்கம் இதில் இல்லைம்மா அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் இதுதான் விதி. கணக்கு சொல்லும்போது கணக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். காதல் சொல்லும்போது காதலோடு கணக்கும் சேர்த்து கூட பார்க்கலாம். அது வேறெல்லாம் இது வேறெல்லாம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே நுழைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நேற்றைக்கு ஏரொளி சக்கரம் பற்றி பேசணும். ஏரொளி சக்கரத்தை எப்படி கொண்டுட்டு வர்றது இதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்வதாக நினைக்கக்கூடாது. ஏரொளி சக்கரமும் சந்திர யோகமும் இணைந்த அட்டாங்க யோகத்தினுடைய கலவை, மூன்றும் இணைந்தது அவைக்குறள். அப்போ அட்டாங்க யோகத்தில் உங்களுக்கு ஏற்கனவே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி 8 யோகமும் ஏற்கனவே நீங்கள் பல முறையில் பார்த்துட்டீங்க. அதை மனதில் வாங்கிக்கோங்க. ஏரொளி சக்கரம் நீங்கள் பார்த்தானாலும் உங்களுக்கு மனதில் நின்றுருக்காது. ஏன்னா ஏரொளி சக்கரத்தினுடைய நீள அகலம், அதனுடைய வீரியம், வீச்சு மிகப்பெரியது. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினா கூறியது கூறல் குற்றம் அல்ல. இப்போ ஏரொளி சக்கரம் மீண்டும் நான் நேற்றைய பாடத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏரொளி சக்கரம் என்பது 51 எழுத்துக்களையும் நமது உடலில் இருக்கின்றது. 51 எழுத்துக்களையும் நாம் கொண்டுட்டு வர முடியும் வெளியே. அது மட்டுமல்ல, அந்த 51 எழுத்துக்கள் தான் பஞ்சபூதங்களாக வான்வெளி முழுதும் நிரம்பி கிடக்குது. அந்த வான்வெளி முழுதும் நிரம்பி கிடக்கக்கூடிய அந்த 51 எழுத்துக்கள்லையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் காலமாக யுக யுகமாக வாழ்ந்த மகான்கள், அருளடியவர்கள், அவர்கள் என்ன நினைத்தார்களோ இந்த மனித சமுதாயத்திற்கு எதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனையும் எண்ண ஓட்டங்களாக, சிந்தனைகளாக, மந்திரங்களாக, ஒளி அலைகளாக வான்வெளியில் பரப்பியிருக்கிறாங்க. ஏரொளி சக்கரம் நம் உடலில் பதிந்தால் இந்த மகான்களுடைய எண்ணங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். ஏமா நாங்கள் காலங்காலமாக எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, எங்கள் தாத்தாச்சி இருந்தாங்க, பூட்டை ஒப்பாட்ட இருந்தான், சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, பிள்ளை பெற்றாங்க, சொத்து சேகரிக்கவங்க சொத்து சேகரிக்காங்க, சொத்து சேகரம் பண்ண முடியாதவங்க அவங்க தகுதி என்னவோ அதனை தான் தகுதிக்கு தக்கன வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏமா ஏரொளி சக்கரம்னு ஒன்று கொண்டாந்துட்டு, அந்த ஏரொளி சக்கரத்தில் 51 அட்சரம் இருக்குது. அது உடல் முழுதும் பரவக்கூடியது. அந்த உடல் முழுவதும் பரவக்கூடிய அந்த அச்சரம் வான்வெளியில் பஞ்சபூதங்களாக இருக்குது. அந்த பஞ்சபூதங்களில் இந்த அச்சரங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இந்த அச்சரங்கள் நமது முன்னோர்களுடைய நம்மளுடைய நமக்கு முன்னால் அவங்க வழித்தோன்றல் தான் நாம். அவர்களுடைய எண்ண அலைகளாக, சிந்தனை அலைகளாக, மந்திர அலைகளாக, ஒளியாக அவை பரிணமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு அதை பற்றி என்னம்மா கவலை? சாப்பிட்டோமா, உழைச்சோமா, தூங்கினோமா, இனவிருத்தி பண்ணோமா, போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா எனக்கு முன்னோரில் வந்தாங்க, அதை யாரும் தடை பண்ணலை. நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டே போகலாம். அப்போ எதுக்கு எங்களுக்கு ஏரொளி சக்கரம்? அப்படி இல்லை. ஏரொளி சக்கரம் உங்களுக்கு எதுக்காக வேண்டி அப்படின்னா, உங்களுடைய எண்ண அலைகளையும் சிந்தனை அலைகளையும் பண்படுத்தினால், இப்போ எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துட்டு போனாங்கன்னா, ஒரு விஞ்ஞானி பிறக்கிறான், ஒரு மெய்ஞானி பிறக்கிறான். இப்போ அந்த இதில் இஸ்ரோவில் எத்தனையோ விஞ்ஞானிகள் பண்ணுறாங்க. சந்திராயானுக்கு இது அனுப்புகிறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னால் இதில் ஒரு கல்பனா சாவ்லான ஒரு பெண் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் அப்துல் கலாம் அக்கினி சிறகு, அந்த அக்கினிங்கக்கூடிய ஏவுகணை அவர் அனுப்பியிருக்கிறாரு. காலமாக யுக யுகமாக விஞ்ஞானத்திற்கு, கணிதத்திற்கு, மருத்துவத்திற்கு எல்லாத்திலையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட பிளட் கேன்சருக்கு ஒரே ஒரு டேப்லெட் போதும், வாழ்நாள் முடிச்சு அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் 90 வயசு வரைக்கும் கூட வாழலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கண்ணா. இப்போ லேட்டஸ்டாக அந்த ஒரே ஒரு மருத்துவம் போதும் அப்படின்னு. அந்த மாதிரி காலங்காலமாக வாழ்ந்தவங்க நாங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோன்னா, இப்போ இது எதுக்காக வேண்டி எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, இவங்கெல்லாம் இந்த விஞ்ஞானிகளை நம்ம இன்னும் பேசுகிறோமே, அப்துல் கலாம் அவர்கள் போயிட்டாங்க, இன்னும் அவர்கள் நிலைச்சி இருக்கிறாங்களே.
தாய்மான சுவாமிகள் போயிட்டாரு, இன்னும் நிலைச்சு நிற்கிறாரு. அப்பர் சுவாமிகள் போயிட்டாரு, இன்னும் நிலைச்சு நிற்கிறாரு. மாணிக்க வாசகர் போயிட்டாரு, இன்னும் நிலைச்சு இருக்கிறாரு. அப்போ நாமும் நிலைத்து இருக்க முடியும். எதுக்கு வந்தோமா போனோமான்னு 10 பானனா போக வேண்டாம். நாம் ஒரு பதிவு பண்ணிட்டு போவோம். பிறந்ததுக்கு சமுதாயத்தில் ஒரு ஆக்கபூர்வமான சிந்தனையை பதிவிட்டு செல்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆள வந்தாருன்னு ஒரு விவசாய விஞ்ஞானி, அவர் தன்னுடைய படிப்பு தன்னுடைய உழைப்பு அத்தனையும் விவசாயத்திற்குனே செலவு பண்ணார். இயற்கை விஞ்ஞானம் அப்படின்னு அவரை கொண்டுட்டு வந்தார். இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு, இன்னும் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த துறையிலும் மருத்துவம், விஞ்ஞானம், கலை எல்லாத்திலையும் ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நமது உடலிற்குள் பேரண்ட நாயகனை கொண்டு வர முடியும். இந்த பஞ்சபூதங்களாகட்டும், 96 தத்துவங்களாக ஆகட்டும், இயற்கையினுடைய அனைத்து வல்லவங்களையும் நமது உடலுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவுக்காக வேண்டிதான் நம்ம அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அது வந்து மிக சுலபமான ஒரு வழிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுவே நமக்கு மிக கடினமான வழியாக இருக்கு. என்ன சுலபமான வழி, என்ன கடினமான வழின்னா, நம்ம வந்து நீரோட்டமாக இயற்கைக்கு முரணான வாழ்க்கை வாழாமல் நீரோட்டமாக போய்கிட்டு இருந்தா இது மிக சுலபமான வழி. நான் வந்து இதை தான் உண்பேன், இப்படி தான் வாழ்வேன், அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இது சுலபமான வழி இல்லை. நம்ம வாழ்க்கை பயணத்தோடு, நம்ம ஆற்று வெள்ளத்தோடு அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோன்னா அது ஒரு இடத்துல கரை சேர்த்துரும். அது மாதிரி நான் இந்த வாசி யோகம் என்ன, இந்த பிராணாயாமம் என்ன, பிரத்யாகாரம் என்ன, தாரணை என்ன, தியானம் என்ன, சமாதி என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யானும் அதை அடைய வேண்டும். எனக்கு முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அதை அடைந்து ஒரு சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சிந்தனையுள்ள ஒரு மகானையோ ஒரு விஞ்ஞானியையோ ஏதோ ஒருத்தரை நான் பிறப்பிக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு சுவாமி விவேகானந்தர் பிறந்தார். நம்மளுடைய இந்து சமுதாயத்தினுடைய எழுச்சிக்கு பாடுபட்டார். எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஆற்றல் மிக்க செயலை செய்யணும்னா அதற்கான பயிற்சி முயற்சி அவங்ககிட்ட இருக்கணும். அப்படியான ஒரு பயிற்சி முயற்சி இருந்தால் நாமும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெய்ஞானிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால 10 பானனா அவங்கள பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பிராணாயாமம் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், நமக்கு அவங்களையும் பற்றி பிரச்சனை கிடையாது. அப்போ இது எதுக்காக வேண்டியமா அப்படின்னா, இது சாதாரணமாக இல்லை, நோயற்ற வாழ்வில் வாழ்வதற்கு இது தேவை. மரணமில்லா பெருவாழ்வு வரைக்கும் இது அழைச்சிட்டு போகிறதுக்கு இது தேவை. வான்வழி பயணத்தில் என்னமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தேவை. நமக்கான மந்திரம் நமக்கு எதுங்குத நாம் இந்த அத்தியாசம் பண்ணானா வான்வழியில் நாம் தன்னந்தனியாக இருந்து எதோடு இனிது, நேற்றுக்கு அவை சொன்னால, இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுத, அதனினும் இனிது அறிஞரை சார்ந்து. அப்போ ஏகாந்தம் இனிதாக இருந்து அதில் அறிஞரை சார்ந்து அப்படி நின்னோம்னா எந்த மெய்ஞானி நம்மளுடைய உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நமக்கான தகவலை அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அந்த தகவலை பெற்றுக்கொண்டு நாம் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதை சரணாகதி மூலமாகவும் நல் ஒழுக்கம் மூலமாகவும் பவித்திரமான சிந்தனைகள் மூலமாகவும் நம்ம சாதிக்கலாம். அப்படிதான் நம்ம அருளாளர்கள் அப்படி சாதிச்சு வந்தாங்க. அதில் நம்ம அபயமாவும் அந்த சாதனைக்கு உரியாளர். இப்போ நேற்றுக்கு ஏரொளி சக்கரம் பற்றி பேசணும். ஏரொளி சக்கரத்தை இப்போ என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஓரளவுக்கு நினைக்கிறேன். நேற்றுக்கு சொன்னதை இன்னைக்கு சொன்னேன்னா அல்லது அதை வேறு வடிவத்தில் மாற்றி அதை நான் 4 அடையதுக்கு 1+1+1ன்னு சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரியலைனாலும் மீண்டும் கேளுங்க. இப்போ நம்ம வந்து வேறு எந்த கோட்டையும் பிடிக்க போகிறதில்ல. தெளிந்த சிந்தனையோடு செய்வோம். பரிச்சை வைப்போம்னா டீச்சர் லீவ் போடுதோங்கிறான், ஸ்டூடெண்ட்ஸு நாளைக்கு வகுப்புக்கே வரமாட்டேங்கிறீங்க. அப்புறம் திரும்ப வந்து நான் பரிச்சை யாருக்கு வைக்க, டீச்சர் இல்லாத ஸ்கூலும் அப்புறம் வந்து மாணவர்கள் இல்லாத பள்ளியிலையும் நான் என்னத்தை சொல்லி கொடுக்க, நீங்களே சொல்லுங்கள். ஆனாலும் நீங்கள் புரியலை அப்படின்னாலும் இன்னொரு தடவை கேளுங்க. இப்போ நம்ம ஏரொளி சக்கரம் பற்றி சொல்லிட்டேன். சந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. அது அப்போ இந்த ஏரொளி சக்கரம் மூலமாக இது வரைக்கும் யாரெல்லாம் என்ன சாதிச்சா அப்படின்னு சொன்னால், நான் நேற்றுக்கே சொன்னேன், நாதமுனிகள் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் 4000த்துள் 10 வல்லார் இதன்னு ஒரு பாடலை கேட்டுட்டு அந்த 4000 எது, அதில் இந்த அம்மா சொன்ன 10 பாட்டு எது அப்படின்னு அவர்கள் தன்னந்தனியாக இருந்து தன்னுடைய மனவெளியையும் ஆகாய வெளியையும் ஒன்றிணைத்து அதன் மூலமாக 4000 பாடல்களையும் எழுதியதாக நேற்றைக்கே அந்த ஏரொளி சக்கரம் காட்டி கொடுத்த வண்ணம் அவர்கள் தங்களுடைய உயிர் உணர்வை அங்கே செலுத்தி பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணேன்.
நான் பண்ணலை, எனக்கு முன்னால் உள்ளவங்க தெரிஞ்சு வச்சதை சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்புறம் இன்னொரு பதிவு பண்ணேன், காஷ்மீரில் போய் பாஷ்யகாரர் அப்படிங்கக்கூடிய பெயர் வாங்கின ராமானுஜர் தன்னுடைய சீடர் கூரத்தாழ்வானுடன் சேர்ந்து போய் தன்னுடைய குருநாதர் ஆளவந்தாருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அவர் இட்ட 3 கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் காஷ்மீரில் போய் அந்த அந்த விசிஷ்டாத்வைத கொள்கைகளை விளக்கும் கருத்துக்களை எடுத்துட்டு வந்து அது தொலைஞ்சு போக மீண்டும் அதை வான்வெளியினுடைய அந்த அதிர்வலைகள் மூலமாக நமக்கு பெரிய விசிஷ்டாத்வைத பாஷ்யமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரஸ்வதி தேவியே அவர் பாஷ்யகாரர் அப்படின்னு சொல்லி போதாயன விருத்தி உரை அப்படின்னு அவர் எழுதினதுக்கு பேர். இதை நேற்றைக்கு பதிவு பண்ணியிருந்தேன், இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாளைக்காவது நீங்கள் பரீட்சைக்கு சரியாக வாங்க, அப்புறம் என்னன்னு கேட்கலாம். சரியா? போதாயன விருத்தி உரையை வான்வெளி மந்திரங்கள் மூலமாக பெற்றுக்கொண்டதாக நேற்றைக்கு பாடம். அதே மாதிரி நாதமுனிகள் வான்வெளி மந்திரம் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது பாடம். இது எதன் மூலமாக நடந்ததுன்னா, ஏரொளி சக்கரம் என்னும் அந்த எழுத்துக்கள் நம்மளுடைய உடம்புல 51 அட்சரங்களாகவும் ஒவ்வொரு திசுக்களிலும் ஒவ்வொரு இயந்திரங்களாகவும், அதாவது சக்கரங்களாக பரிணமித்து அந்த சக்கரங்கள் செயலாக்கம் பெறும்போது இந்த உடலில் தூய்மைப்படுத்தப்பட்ட உடலுக்குள்ள தூய்மைப்படுத்தப்பட்ட மனதிற்குள் வான்வெளி ஆற்றலை கிரகித்து கொள்ளக்கூடிய மகோன்னத சக்தி கிடைக்கு அப்படிங்கிறது ஏரொளி சக்கரம் நமக்கு காட்டித்தரும் ஒரு உண்மை. அது அப்படியே அங்கே இருக்கட்டும். நேற்றைய பாடம். இன்னைய பாடம் சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியது. இந்த சந்திர யோகத்தில் நமக்கு என்னன்னா, இந்த சந்திர யோகம் கேசரி யோகம், அப்புறம் சாம்பவி யோகம், அப்புறம் நமக்கு பிராணாயாமத்தில் என்ன ஹடயோகம், லய யோகம், நிறைய யோகம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். அந்த அத்தனை விதமான யோகத்தினுடைய சாரமா இந்த சாம்பவி யோகம் இருக்கா, இந்த சந்திர யோகம் இருக்காமா அப்படின்னா, சந்திர யோகம் அந்த யோகம் இல்லை. அது இந்த கேசரி யோகம் மாதிரியோ, லய யோகம் மாதிரியோ, ஹடயோகம் மாதிரியோ, சிவராஜ யோகம் மாதிரியோ, ராஜயோகம் மாதிரியோ உண்டான யோகம் அல்ல. அதுக்கு வாசியை எப்படி செலுத்தணும் என்னங்கிறது ஒரு தனி விதி இருக்கு. இந்த சந்திர யோகத்துக்கு என்ன விதி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் உணர்வு அப்படிங்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம உடம்பு ஸ்தூல உடம்பு, நல்ல பாடத்தை கவனிங்க. நம் உடம்பு ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்புன்னு 2 உடம்புகள் நமக்குள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஸ்தூல உடம்புக்கும் இந்த சூக்கும உடம்புக்கும் இடையில் நம்மளுடைய ஆற்றல், அதாவது சந்திரகலையினுடைய ஆற்றல் ஸ்தூல உடம்புக்கு ஏறி சூக்கும உடம்புக்கு ஏறி ஸ்தூல உடம்பில் இறங்கக்கூடிய தன்மையுடையது. அது என்னமா ஏறுறது, அது என்னமா இறங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்களே இப்போ சொல்லுவீங்க, அம்மா போன மாதம் நான் திருவாசகம் முற்றுவதில் பாட்டு படித்தேன் பாருங்க, அப்படியே ஜல் 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 ஜல்னு படித்தோமா, மனதில் எந்த விதமான சலனமும் ஏற்படலை, ரொம்ப ஒரு தெய்வீகாம்சத்தோடு நான் படித்தேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ பௌர்ணமிக்கு வந்திருந்தம்மா, பௌர்ணமியில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அல்லது நீங்கள் சத்சங்கம் சொல்லி கேட்கும்போது என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி இருந்துச்சுமா அப்படியெல்லாம் சொல்வீங்க நீங்கள். இப்போ இது என்னன்னா, உங்களுடைய இயக்கம், பிராண இயக்கம், அதாவது கலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கலைனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை உள்ளிழுத்து, ஒரு முறை கும்பித்து, ஒரு முறை வெளியிடுதல், இந்த 3ம் நடக்கக்கூடியதுக்கு பேர் ஒரு கலை அப்படின்னு பேர். அந்த கலையினுடைய விகிதாச்சாரம் பிராணாயாமம் பண்ணும்போது 1:4:2 அப்படிங்கக்கூடியது வருது. உள்ளிழுக்கும் காற்று 1 மாத்திரை பொழுது, ஆனால் நிலைநிறுத்தக்கூடிய காற்று 4 மாத்திரை பொழுது, வெளியிடக்கூடிய காற்று 2 மாத்திரை பொழுது. அது முதல்ல பயிற்சி வரும்போது 1:4:2 வச்சுக்கணும். அதையே உச்சகட்ட பயிற்சிக்கு போகும்போது அந்த பயிற்சி ஒரு மனிதன் அவனுடைய பூரணமான அருள்நிலைக்கு எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, 1:4 அவன் கட்டாயம் 16 மாத்திரை பொழுது மூச்சை உள்ளிழுத்து, 64 மாத்திரை பொழுது கும்பித்து, அதாவது நிலைநிறுத்தி, 32 மாத்திரை பொழுது வெளிவிடணும். இதுதான் பிராணாயாமத்தினுடைய சாரம். இதை ஒவ்வொரு அதாவது சிவராஜ யோகத்தில் ஒரு விதமாக சொல்கிறாங்க. இந்த அளவு என்னவோ ஒன்று தான், பட்
எந்த இடது நாசி வழியாக கும்பிக்கிறது, இடது நாசி வழியை வெளியிடுறது, அது ஒரு சாரார் சொல்லாங்க. இடது நாசி வழியை உள்ளிழுக்கிறது, இடது நாசி வழியை வெளியிடுறது, கும்பிக்கிறது, அது இயல்பாக எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்படி ஒரு சாரார் சொல்லாங்க. ஒரு சாரார் சொல்லாங்க இடது நாசி வழியை உள்ளிழுத்து கும்பிச்சு வலது நாசி வழியை வெளியிடணும். எகைன் வலது நாசி வழியை உள்ளிழுத்து கும்பித்து இடது நாசி வழியை வெளியிடணும். இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் இடது நாசி வழியை உள்ளிடுங்க கும்பிங்க, இடது நாசி வழியை வெளியிடுங்க, வலது நாசி வழியை உள்ளிடுங்க கும்பிங்க, வலது நாசி வழியை வெளியிடுங்க. அவர்கள் அவங்க தெரிந்த முறைப்படி அவங்களுக்கு எந்த சங்கத்தில் எப்படி பயிற்றுவிக்கப்படுதோ அதற்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நாம் யாரும் குழம்ப வேண்டாம். ஏமா நான் அந்த புக்கில் அப்படி படித்தேன், இந்த புக்கில் எப்படி படித்தேன், இந்த புக்கில் எப்படி படித்தேன் அப்படின்னு யாரும் குழம்ப வேண்டாம். ஒரு தொண்டர் ரமண மகரிஷி உலக பிரசித்தி பெற்ற ஒரு மகான், ராமகிருஷ்ண பரமஹம்சரும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு மகான். அநாகத சக்கரம் எனக்கு மார்புல இடது பக்கத்தில் இருக்குன்னு ஒரு மகான் சொல்றாரு, வலது பக்கத்தில் இருக்குன்னு ஒரு மகான் சொல்றாரு. இதில் குழம்பி போன ஒரு தொண்டர் யார்கிட்ட ஒரு மகான்கிட்ட போய் இது எங்கே, இது உண்மையிலேயே அநாகத சக்கரம் எங்கே உள்ளது, இது இங்கே இருக்குன்னு இவர் சொல்கிறாரு, அங்கே இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, எங்களை மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க அநாகத சக்கரம் எங்கே இருக்குது நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னு போய் கேட்கும்போது அவர் சொன்னாராம், அந்த மகான் ரமண மகரிஷியும் அப்பழுக்கற்ற யோகி, பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவதாரம் பண்ணினவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அப்பழுக்கற்ற யோகி, பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவதாரம். படிச்சகம் இந்த குழப்பத்துக்கே நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதில் நீங்கள் நின்றுக்கலாம். நீங்கள் அவ்வை குரலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வை குரலை ஃபாலோ பண்ணுங்க, திருமந்திரத்தை ஃபாலோ பண்ணணும்னா திருமந்திரத்தை ஃபாலோ பண்ணணும். எங்களுக்கு ஒருத்தருமே வேண்டாமா, திருவாசகமே போதும். அதில் நாங்கள் மனம் ஒன்றி உடல் ஒன்றி உணர்வு ஒன்றி இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனதிற்குள் ஏற்கனவே தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், நீ மனதை விட்டு காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியங்களை விளக்குனாதான் உனக்குள் இறைவன் வந்து குடியிருப்பான். என் நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே அப்படிங்கக்கூடியது அந்த அனுபவம். அந்த நெஞ்சில் மன்னி நிற்கக்கூடிய அனுபவத்தை பெறுவதற்கு உன் நெஞ்சத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தர் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கனாலும் அது நம்ம சமயத்தை மாறி வேற எந்த சமயத்திலும் ஜீவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படலை. உன்னுடைய குருநாதரை திட்டத்துக்கும் உனக்கு அதிகாரம் உண்டு, நீ வணங்கக்கூடிய தெய்வத்தை திட்டுறதுக்கும் உனக்கு அதிகாரம் உண்டு, நீ போய் விமர்சனம் பண்ணுறதுக்கும் உனக்கு அதிகாரம் உண்டு. உன்னை ஏன்னு கேட்க போகிறதில்லை யாருமே. அந்த மாதிரி ஒரு சர்வ சுதந்திரமான சமயத்தை சேர்ந்தவர்கள் நாம் நன்றி கட்டு போய் வாய் கொடுத்த கடவுளுக்கு கண் கொடுத்தது வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்த அந்த எம்பெருமானுக்கு நம்ம செய்த விசுவாசம் இவ்வளோதான்னு அவர் மன்னிச்சிருவார். அவ்வளோ பெருமைக்குரிய சமயத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் இவ்வளோ பெருமை படைத்த சமயத்தில் நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டியது இது இல்லையம்மா. எங்களுக்கு எதுவும் தெரியலை, வேண்டாமா, நாங்கள் பாட்டில் இருக்கோம், உங்களை யாரும் அடிக்க போகிறதில்ல. இங்கே 10ஓடு 12 வாழ்ந்துட்டு 10ஓடு இது ஒன்றா நீங்கள் முடிஞ்சு போயிடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இதை படித்து என்ன பண்ண, நீங்கள் மேல்நிலை படிப்புக்கு உங்களுடைய பிறவியை, உங்களுடைய உயிரின் வளர்ச்சியை, உங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு சாதனம். அந்த ஆன்ம வளர்ச்சி வளர்த்து கொள்வதுன்னா என்ன, பொறாமை உயிரோட இயல்பு, ஆணவம் உயிரோட இயல்பு, காமம் உயிரோட இயல்பு. அது பிறக்கும் போதே கூட பிறந்தது. அது வேற எல்லாமே ஒட்டிக்கிற மாதிரி கர்ம வினைகள்னு வச்சுக்கோங்களேன். நாம் செஞ்சாதான் அந்த கர்ம வினை வரும். கர்மானா செயலாற்றுதல். நான் ஒருத்தரை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு கர்மா. நான் தப்பா அவங்களுக்கு ஏதோ செயல்பட்டேன்னா அது ஒரு கர்மா. அது நான் சிந்திச்சா, நான் செயல்பட்டாதான் கர்ம வினை வரும். ஆனால் இந்த காமம், இந்த பொறாமை, இந்த இவைகள் ஆணவம், இந்த மூன்றும் உயிரோடு சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தங்க ஒரு சொத்து வச்சிருக்கிறாங்கன்னா எனக்கு என்னை அறியாம ஒரு நச்சுத்தன்மை. யாரோ ஒருத்தங்க என்னோட நல்லா வாழ்றாங்கன்னா அவளுக்கெல்லாம் கிடைச்ச வாழ்க்கையை பற்றியா எனக்கு கிடைக்கலையே. அது மாதிரி என்னை அறியாம நான் செய்யணும்லாம் செய்யலை, என்னை அறியாம அது வருது. ஏன்னா என் பிறவியோடு அது வந்துடுது. இதைத்தான் போக்கணும். நம்ம ஆன்ம வளர்ச்சின்னா வேற என்னமோ மம்பட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னைக்கு 800 ரூபா 1000 ரூபா இன்னைக்கு சம்பளம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளத்துக்கு காலையில் 6 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ நம்ம வீட்டுக்கு வரணும். இடையில அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்துக்கலாம். அப்படி மாதிரி நம்ம மம்பட்டி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்.
நல்லோர் உரையை கேட்பது, நல்ல ஞான நூட்களை படிப்பது, காமம் தலையெடுக்கும் போது இறைவா எனக்கு அதை உணர்த்தி என்னை அதிலிருந்து விடுதலை பண்ணிவிடு, பொறாமை தலையெடுக்கும் போது எனக்கு உணர்த்தி அதிலிருந்து விடுதலை பண்ணிவிடு, கோபம் தலையெடுக்கும் போது எனக்கு உணர்த்தி அதிலிருந்து விடுதலை பண்ணிவிடு. அப்படி மாதிரி ஒவ்வொரு கணமும் யாரோட ஒப்பிட்டு என்னை பார்க்க வைக்காத, நான் எதுக்கு பிறந்திருக்கணும் அதை அனுபவிக்கணும். இதுதான் ஆன்ம வளர்ச்சி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த நூல்கள் நாம் எதற்கு தேர்ந்தெடுக்கிறோம், எதை படிக்கிறோம் அப்படின்னு. ஏம்மா எங்கள் அம்மா அப்பாலாம் அதை ஒன்றுமே சொல்லித்தரலம்மா, நான் என்ன செய்யட்டும்? வேண்டாம், சொல்லித்தருவேன். இப்போ கிடைக்கல சந்தர்ப்பம், அதை படிச்சுக்கோ. இல்லைம்மா எனக்கு அது விருப்பம் இல்லை, ஒன்றுமே செய்ய ஒன்று யாரும் வலியுறுத்தி எதுவும் சொல்ல போகிறதில்ல. கிடைத்ததை பயன்படுத்தி ஒன்னாப்புக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறோம் பெற்றோர்கள். அந்த பிள்ளை படிக்கலைன்னா அடித்து படிக்க வைப்போம். 2வது வகுப்பு நான் கை நிறைய சம்பளம் வாங்குவோம். அது மாதிரி நம்ம கொஞ்சம் அடித்தெல்லாம் இது வராது. தானே பழுக்கிற பழத்தை அடித்து பழுக்க வைக்காதேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இது தானாக பழுக்கணும். வெள்ளரி பழ வீடு அழிப்பாய் அப்படின்னு வேதத்தில் இதுக்கு ஒரு பாடம் சொல்லாங்க. வெள்ளரி பழம் என்ன செய்யும், அந்த கொடியிலேருந்து அப்படியே போகும்போது அந்த கொடிக்கும் துன்பம் இல்லாமல், பழத்திற்கும் துன்பம் இல்லாமல், தன்னால் அது அசைவே இல்லாமல் அதை விடுதலை பண்ணிடும். வெள்ளரி பழம் பழுத்துருச்சுன்னா அந்த தாய் செடி அப்படி மாதிரி செஞ்சிடும். அது மாதிரி இந்த வளர்ச்சியில், ஆன்ம வளர்ச்சியில் நமக்கு வீடு பேர் வரைக்கும் கொண்டுட்டு போய் இன்னொரு அன்னை வயிற்றில் நம்மளை பிறக்க வைக்காதது. அந்த கருணைக்கு தான் நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதா குழந்தைங்களா? நாளைக்கு கட்டாயம் பரிச்சை உண்டு. நீங்கள் என்கிட்ட எல்லாம் சொல்லணும். உங்கள் டீச்சர் லீவ் போட்டாலும் டீச்சருடைய லீவை கேன்சல் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்க வச்சு நாளைக்கு பாடம் எடுத்த பிறகு தான் நான் அவை குரலுக்குள்ளே நுழைவேன். இன்னைக்கு முன்னரே சொல்லியிருக்கிறேன். சந்திர யோகம் என்பது ஸ்தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்குமாக, இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த உணர்வுகள், அதாவது திருவாசகம் படிக்கும்போதுமா நான் போன தடவை நல்லா படித்தேம்மா, இந்த தடவை நல்லா படிக்கலை, நான் தியானம் பண்ண உட்காந்தம்மா, போன தடவை என்னோட மனம் உருகுச்சுமா, இந்த தடவை மனம் உருகலம்மா அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூக்கும உடலுக்கு அந்த சந்திர கலையாகிய, அதாவது பேரண்ட நாயகனை அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய கலைக்கு பேர் சந்திர கலைன்னு பேர். ஒரு கலைனா பூரித்தல், ரேசித்தல், கும்பித்தல் தான் ஒரு கலை. காற்றின் இயக்கம் அது. அந்த இயக்கம் ஸ்தூல உடலிலிருந்து சூக்கும உடலுக்கு ஏறி செல்லும் போது மனம் நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷத்துக்கு வந்துடும். ஐயோ இவன் இதை சொன்னான், அவன் இதை சொன்னான், இவன் இதை சொன்னான். உயிரோட இயல்பு அவ்வளவு. நம்மளை விட பெரிய மகான்கள் பிறந்தவங்க வாழ்ந்தவங்கலாம் அனுபவிச்சு இதெல்லாம் கழிச்சிருக்கிறாங்க. நமக்கு இது என்ன போ தள்ளு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பக்குவத்திற்கு நம்ம கொண்டுட்டு வரும். இந்த பாடல்களுடைய பொருளும் உணர்வும் நமக்குள்ளே நிற்கும். இதுதான் அந்த சந்திர யோகத்தினுடைய சாரம். சந்திரகலை எப்படி வெளியில் பூரணச்சந்திரனாக அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்து வருகின்றதோ, அது மாதிரி சூல உடலிலிருந்து படிப்படியாக சூக்கும உடலுக்கு இந்த சந்திரகலை இயக்கம் போய் அது நம்மளை ஒரு பரிணமித்த நிலைக்கு கொண்டுட்டு வர்றது சந்திரகலை அனுபவம். அது எப்படி அண்டத்தில் உள்ள சந்திரன் அது மீண்டும் தேய்வு வருமோ, அது மாதிரி நாம் அந்த பரிபூர்ண நிலையை அடையும் வரை தேய்வதும் வளரும்போதுமாக நமது அருள் அனுபவம் இருக்கும். அதனால தான் எல்லா அருளாளர்களும் பண்டு தந்தால் போல் தா இன்னும் காட்டுதி இறைவன்கிட்ட கேட்குறாங்க. நான் அன்னைக்கு ஒரு அனுபவம் அப்படியே சுகமாக இருந்தேன் நினைப்பான், அது இன்னும் காட்டுதி பண்டு தந்தால் போல் தான் இப்படிலாம் சொல்லாங்க பாருங்க. இந்த அருள் அனுபவம் என்னன்னா, ஸ்தூல உடலில் இருந்து சூக்கும உடலுக்கு இவை நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாதனம். இப்போ நீங்கள் சந்திரகலைனா என்ன அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சந்திரகலை அனுபவம்னா இதுக்கு பேர் தான் சந்திர யோகம் அப்படின்னு பேர். இது சாதாரணமாக ராஜயோகம், லய யோகம், சிவராஜ யோகம் மாதிரியான யோகம் அல்ல. கேசரி யோகம் அப்படி மாதிரி சாம்பவி யோகம் மாதிரி யோகம் அல்ல. இது உடலின் உயிர் உணர்வின் பயணம். ஸ்தூல உடலிலிருந்து சூக்கும உடலுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நூதனமான அனுபவம். இதுக்கு பேர் சந்திர யோகம்னு நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். இது இவ்வாறு இப்போ சந்திர யோகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இது என்ன இது நம்ம உடம்புக்குள்ள 3 மண்டலங்கள் உள்ளது.
இதை நம்ம அவை காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணில் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி அப்படின்னு சொல்கிறான். 3 மண்டலங்கள் எங்கே இருக்குது? இடுப்பு தொப்புள் பகுதி வரைக்கும் அக்கினி மண்டலம், இடுப்புக்கு மேலே கழுத்து இது வரைக்கும் சூரிய மண்டலம், கழுத்துக்கு மேலே வாய்ப்பகுதிக்கு மேலே உச்சந்தலை வரைக்கும் சந்திர மண்டலம். இப்போ நம்மளுடைய இந்த சந்திர யோகத்தினுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய பிராண இயக்கத்தை நம்ம பூரித்து ரேசித்து கும்பிக்கக்கூடிய பிராண இயக்கத்தை இந்த சந்திரகலை அனுபவம் என்ன செய்கின்றது அப்படின்னா, அந்த சூரியகலையிலிருந்து அக்கினிகலையிலிருந்து சூரியகலைக்குள்ள அமுக்கி, அதாவது இதனுடைய இப்போ நான் ஒரு அடுக்கு அப்படி கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குது, இது உள்ள இன்னொரு அடுக்கு, அது உள்ள இன்னொரு அடுக்கு, 3 மண்டலம். இது சந்திரகலை. இந்த சந்திரகலைங்கக்கூடியதுக்குள்ள அந்த சூரியகலையை அமுக்கி சந்திரகலை பரிணமிக்க செய்யணும். சூரியகலையை பரிணமிக்க செஞ்சால் உலகாயாத எண்ணங்கள் நமக்கு வரும். இந்த சந்திரகலைக்குள்ள சூரியகலையை அமுக்கி சூரிய ஒளி சந்திர ஒளிக்குள்ள பரிணமிச்சிடணும். அந்த சூரிய ஒளிக்குள்ள அக்னிகளை போய் ஒடுங்கி சூரிய ஒளிக்குள்ள அடங்கிடணும். அது அப்போ அக்கினிகளையும் சூரியகளையும் செயல்பட்டு கொண்டிருந்தால் உலகியல் சிந்தனைகள் மேலோங்கியே இருக்கும். சந்திரகலை செயல்பட்டு கொண்டிருந்தால் சதாவும் அருளியல் சிந்தனை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். இன்னைய பாடத்தில் நாம் இதை தெரிந்து கொண்டோம்னா இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு சந்திரகலைக்கு 16 கலைகள், சந்திரமண்டல அனுபவத்திற்கு 16 கலைகள் உள்ளதாக யோகி தன்னுடைய அருள் அனுபவத்தின் மூலமாக இதை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. யாரும் இதை எந்த ஸ்கேன் போட்டோ எந்த சோதனை குழுவிக்குள்ளே போட்டோ இந்த சந்திரகலை அனுபவத்துக்கு 16 கலைகள் உள்ளது அப்படின்னு சொன்னீங்களம்மா, எனக்கு அதை காமிச்சு கொடுங்கன்னு சொன்னால் திருமூலர் வந்தாலும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க முடியாது. எப்படி காமிச்சு கொடுக்க முடியும்? உங்களை பக்குவப்படுத்தி உங்களுடைய உயிர் உணர்வை ஸ்தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்குமாக ஊடாடி கொண்டிருந்த அந்த கலைகளை சூக்கும உடல் மூலமாக, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற ரேசித்தல், கும்பித்தல், பூரித்தல் அப்படிங்கக்கூடிய 3 நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் அக்கினி மண்டலம், மூலாதாரத்தில் எழக்கூடிய அந்த வாயுவை எழுப்பி தொப்புள் பகுதி வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் கும்பிக்கும் போது நீங்கள் எல்லா நாடி நரம்புகளும் அப்படியே விசாலமாக ஆகி ஒவ்வொரு மூச்சுக்காற்றினுடைய அணுக்களையும் நம்மளுடைய சரீரத்தினுடைய செல்கள், அதாவது மூச்சுக்காற்றில் இந்த ஊன் சரீரத்தினுடைய செல்கள் அத்தனைக்குள்ளேயும் நாம் கும்பிக்கக்கூடிய காற்று புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பழைய வல்வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போன ஜென்மத்தில் செஞ்சது, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்சது, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்சது, அத்தனை வல்வினைகளையும் அது எரிக்கக்கூடிய தன்மை உடையது. அப்படி எரித்து அந்த சூரிய மண்டல ஆற்றல்கிட்ட போய் இந்த அக்கினி மண்டலம் போய் அடைக்கலம் புகுந்து எரிச்சிருது. அந்த அக்கினி மண்டலம் விசித்தி வரைக்கும் இருக்கு. அப்புறம் நீங்கள் பூரித்து ரேசித்து கும்பித்து செய்யும்போது இது ஒவ்வொரு திசுக்களையும் தூய்மையடைய செய்து இடகலை பிங்கலை இவை இரண்டும் செம்மைப்பட்டால் தொப்புளுக்கு நேர பின்பகுதியில் முதுகுத்தண்டினுடைய அச்சு, ஆக்சிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அச்சில் மிக நுட்பமான ஒரு நாடி போது, அந்த நாடிக்கு பேர் சித்திரணி நாடி அப்படின்னு பேர். அந்த நாடியை போய் இது தாக்கும்போது இடகலையும் பிங்கலையும் சுழிமுனையில் மேலேறும். அவ்வாறு சுழிமுனையில் மேலேறும் அந்த நாடி உச்சந்தலையில் போய் நிற்கும். அது இடையில அதுக்கு ஜங்ஷன் இருக்கு, விசித்தியில் ஒரு அடைப்பு இருக்கு, அங்கே ஒரு லாக் இருக்கு, அதை திறக்கணும். 2 கண்ணிலும் ஒரு லாக் இருக்கு, அதை திறக்கணும். அதுக்கப்புறம் உச்சந்தலையில் ஒரு லாக் இருக்கு, அதை திறக்கணும். இவை எல்லாத்தையும் திறந்து இந்த யோகி பயணிக்கும் போது அவனுக்கு தெரியுதுதான் உயிர் உணர்வு அப்படிங்கிறது. வேற யாருக்கும் இந்த உயிர் உணர்வு பற்றிய அறிவை நாம் புகட்ட முடியாது.
ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்லித்தரா மாதிரி உயிர் உணர்வுனா ஒரு தியரிட்டிக்கலாக இவ்வளவு வரைக்கும் தான் சொல்லித்தர முடியும். இதுக்கு மேலே உயிர் உணர்வு என்பது அவரவர் அனுபவத்தில் அவரவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை தவிர வேற திருமூலதேவ நாயனார் என் உடம்ப நீ ஸ்கேன் போட்டு பாருடா, நான் உயிர் உணர்வு எனக்கு இப்போ மேலே அடிச்சது, இதில் சந்திரகலைக்கு 16 கலைகள், சூரிய கலைக்கு 12 கலைகள், அக்கினி கலை மூலாதாரத்தில் இருக்கும்போது 10 கலைகளாகவும் அவை பொருந்தி பொருந்தி மேலேறும்போது அதை கணக்கிடும்போது அது வேறு விதமாக 64 கலைகளாகவும் அக்கினி கலைகள் பரிணமிக்குது. இந்த அக்கினி கலைகள் நம்ம இதை கணக்கு பார்க்கும்போது இந்த அக்கினி அப்படின்னு சொன்னால் தீ, அந்த தீ வந்து என்ன 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 தீயா இருக்குன்னா அழலும் தீ, பூதத்தீ அப்படின்னு 2 வகையாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சபூதங்களில் காற்று, ஆகாயம், காற்று, நெருப்பு, நிலம், நீர் அப்படி 5 வகையாக இருக்கு. அதில் பூதத்தீ அது பேர் அடங்கும் தீ அப்படின்னு பேர். அழலும் தீ எரியக்கூடிய, விளக்கில் எரியக்கூடிய தீ, யாகத்தில் எரியக்கூடிய தீ, அடுப்பில் எரிய தீ, இது அழலும் தீ. இது வந்து இப்படி போகும். இதுக்கு பேர் அழலும் தீன்னு பேர். அதுக்கு பேர் அடங்கும் தீ. பூதத்தீ வந்து வடவாக்கினியா கடலுக்கு அடியில் அடங்கி கிடக்கு, நம்ம வயிற்றுக்குள்ளே அப்படியே அடங்கி கிடக்கு. இந்த தீக்களை, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அக்கினி கலைகளை 64 கலைகளாக சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த 64 கலைகள், அப்புறம் 10 அந்த அக்கினி கலை 64, 12 கலை சூரிய கலை 64 10 74 2 76, 16 கலைகள் சந்திரகலை 76 10 86 6 92. மூலாக்கினியில் 2 கலைகள் இருக்குது, நட்சத்திர கலைகள். 4 கலைகள் இருக்குது, நட்சத்திர கலைகள்னு பேர். மூலத்து 92 4 96. இதுதான் அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்கள் நம்ம உடம்புலையும் இருக்கு, வெளியிலும் இருக்கு. இவைகள் இந்த கலைகளோடு இவ்வளவு சம்பந்தப்பட்டது. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா? ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டேங்கீங்களே. இன்னொருக்க எதுல இருந்து சொல்லணும்னு சொல்லுங்க. 96 கலைகள் மட்டும் சொல்லணும். அதாவது நம்ம உடம்புக்குள்ள சூரியகலை, சந்திரகலை, அக்கினி கலைன்னு 3 கலைகள் இருக்கு. இந்த 3 கலைகள், அக்கினி கலைகள் முதல்ல 10 கலைகள் அப்படிதான் நமக்கு கணக்கு வரும். ஆனால் அவை எரிக்கப்பட்டு நம் உடலில் உள்ள குற்றங்களை எல்லாம் அந்த அக்கினி கலைகள் யார் எரிக்கணும் அப்படின்னா, ஒரு யோகி இடபங்கலையின் மூலமாக வாசியை செலுத்தி அந்த கலைகளை எரிக்கப்பட்டால் அந்த கலைகள் வந்து சூரியகலை போய், அக்கினி கலை போய் சூரியகலையில் போய் ஒடுங்கும். சூரியகலை சந்திரகலையில் போய் ஒடுங்கும். சந்திரகலை அனுபவம் மேலோங்கி இருந்தால் ஞான நிலையும் அருள் நிலையும் மரணமில்லா பெருவாழ்வும் நமக்கு சித்திக்கும். சூரியகலையும் அக்கினிகளையும் இருந்தால் உடலியல் வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை சித்திக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அக்கினிகலை சூரியகலையில் ஒடுங்கி, சூரியகலை சந்திரகலையில் ஒடுங்கி, அது என்ன உச்சந்தலையில் ஒடுங்கி பரவலி அனுபவத்திற்கு அது போகும். இதுதான் நம்ம உடம்புல ஆதாரமும் நிராதாரமும் நடக்கக்கூடியது. ஆதார யோகம்னு இந்த உடல்ல பயணிக்கும் போது இது ஆதார யோகம்னு, ஏன்னா இந்த உடலை ஆதாரமாக கொண்டு அது பயணிக்குது. இந்த உடல்ல 6 ஆதார நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் அது பயணிக்கக்கூடியது. நிராதாரம் உடலுக்குள்ள இந்த உடல் இருக்கும். இதில் உள்ள சூக்கும உடல், அதாவது நான் முதலே சொன்னேன் சந்திரகலை சூக்கும உடலுக்கும் தூல உடலுக்குமாக பரிணமிக்குதுன்னு. அந்த சூக்கும உடல் வழியாக பயணிக்கக்கூடிய சந்திரகலை உயிர் உணர்வுங்கக்கூடிய பேரில் பேரண்ட நாயகனை அடையக்கூடிய நிலைக்கு பேர் தான் உயிர் உணர்வு நிலை அப்படின்னு பேர். அது சிதாகாய பெருவழி மறைக்கும் தான் ஆற்றல் மிக்க யோகியால் கொண்டுட்டு போக முடியும். ஏனையாரால் கொண்டுட்டு போக முடியாது. உச்சந்தலையோடு நின்றுக்கும். அங்கே சமாதி அப்படிங்கக்கூடிய ஆதிக்கு சமமாக இந்த உயிர் உணர்வை உச்சந்தலையோடு நிறுத்தினாலே பெரும்பாடு அது சமாதி நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கடந்து உயிர் உணர்வு துவாத சாந்த பெருவழின்னு இதுக்கு மேலே 12 அங்கலம் போய் நின்னா அது சிதாகாய பெருவழின்னு பேர். அந்த சிதாகாய பெருவழியில் இருக்கக்கூடிய உயிரை இறைவனை ஈர்த்து பிடித்து அழைத்து கொள்ளும்போது மரணமில்லா பெருவாழ்வு மாணிக்க வாசகர் பெற்றது, தாய்மானவர் பெற்றது, திருமந்திரம் பெற்றது, திருமூலர் பெற்றது. இதெல்லாம்
நமக்கும் கிடைக்கும். அதை தான் அந்த லாபம் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைமானா நம்ம அதை பற்றி தேவையில்லை, விட்டுறலாம். அப்போ இந்த நிலைகளில் அக்கினிகளை 10 சூரியகலையில் போய் ஒடுங்கி, சூரியகலை 12 சந்திரகலையில் போய் ஒடுங்கும்போது அக்கினிகலைக்கு 64 கலைகளாக மீட்டு கொடுக்கப்படுது. அப்போ அக்கினிகலை 64 மூலாதாரத்தில் உண்டான 4 கலைகள், அதுக்கு பேர் நட்சத்திர கலைகள் அப்படின்னு பேர். அப்போ அக்கினிகலை 64, 4 நட்சத்திர கலைகள் 68, 12 கலைகள் சூரியனுக்கு 68 10 78 2 80, 16 கலைகள் சந்திரனுக்கு 96 கலைகள். இந்த 96 கலைகளே 96 தத்துவங்களாக வடிவெடுக்கு. இந்த 96 தத்துவங்களையும் கடந்தால் ஒளிவுடன் பெறலாம். இது ஒரு லா. இதுதான் சந்திரயோகம் காட்டக்கூடிய லா. இப்போ புரிஞ்சிச்சா புரியலையா? ஹரிணி நீ புரிஞ்சிச்சா புரியலையா? சரி, நாளைக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் எழுதிட்டு புரியலைன்னா நாளைக்கும் கூட சொல்கிறேன். இப்போ என்ன, எந்த ஊருக்கு போகிறோம்? நம்ம ஒரு ஊருக்கும் போகல. சரியா? இப்போ வந்து இந்த 3 மண்டலத்தையும் நம்ம கடக்கணும் இல்லையா? இது வந்து இந்த சுழிமுனை இடகலை பிங்கலை வழியாக சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மூச்சு சுழிமுனைக்கு மேலே ஏற்றுவது தான் இந்த உயிருணர்வு அப்படிங்கக்கூடியது. இந்த இடகலை என்ன, பிங்கலை என்ன, சுழிமுனைனா என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். இந்த சுழிமுனைக்கு மேலேற்றுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. எல்லாரும் நான் செஞ்சுட்டேன் நீ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடைச்சதுன்னா எல்லா சித்திகளும் அள்ளி கொடுக்கக்கூடிய அது ஒரு அற்புதமான ஆற்றல். அதுதான் மரணமில்லா பெருவாழ் வரைக்கும் அழைச்சிட்டு செல்லக்கூடியது. அதுதான் சந்திரமண்டல அனுபவத்தை தரக்கூடியது. என்னென்ன அதுக்கு சொல்லணுமோ அத்தனையும் நாம் அதுக்கு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இந்த 96 தத்துவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிறோம். இந்த கலைகள், இந்த சந்திர யோகம் இதை பற்றி சொன்னால் 8 ஈராறும் ஈரட்டும் தீக்கதிர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலையென கட்டப்படும் தாரகை கதிர் 4 கட்டிட்ட 90 கலாதியே 96 கலைகள் இருக்கின்றன. இவைகள் தான் 96 தத்துவங்கள் அப்படின்னு இப்போ நம்ம கணக்கு பண்ணோம்ல. இதை தான் திருமந்திரத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கிறார். எல்லா கலையும் இடைவிங்கலை நடு சொல்லா நடுநாடியுடைய தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் இந்த நடுநாடி இடகலை வழியை இடது மூச்சு வழியை போகக்கூடிய மூச்சு, வலது மூச்சு வழியை போகக்கூடிய மூச்சு, இவைகளை சீராக்கி சுழிமுனைங்கக்கூடிய நடுநாடு வழியாக செலுத்தினால் எல்லா கலையும் இட பிங்கலை நடு சொல்லா நடுநாடியூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலாம். இது வந்து உச்சந்தலைக்கு போகணும். அதுதான் மிக பவித்திரமானது. செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லார் திருவடி நன்னி நிற்பாரே. அப்போ இது நல்லவர்கள் இந்த திருவடி அனுபவம் அப்படிங்கக்கூடியதான் நிற்பாங்க. இந்த திருவடி அனுபவம் எப்படி பெறுறது அப்படின்னா, வெளியில் புறமுகமாக பகிர்முகமாக நான் இந்த கடவுளை தான் வணங்குவேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளுடைய திருமேனி தத்துவம் தன் தலையில் இருப்பதாக பாவித்துக் கொள்வார்கள். அது உயிருணர்வையோ மரணமில்லா பெருவாழ்வையோ அது தருவதில்லை. இவர்கள் செய்யும் பக்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ அதில் ஒரு பலன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் பகிர்முக சிந்தனையில் உள்ளவர்கள் இதை வேண்டுவாங்க. அந்தர்முக சிந்தனையில் உள்ளவர்கள் தன்னுடைய ஞானத்தால் உயிருணர்வை உச்சந்தலையில் செலுத்தி அதன் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். யோகிகள் சிதாகாய பெருவழியின் வழியாக அங்கே போய் பேரண்ட நாயகனை உள்ளிழுத்து வரக்கூடியது சிரசில் பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் சிரசு, இதுதான் சிதம்பர விலாச பிரகாசம். இறைவனுடைய முகவரி எனிகவ் யார் எப்படி எடுத்தாலும் உச்சந்தலை தான் இறைவனுடைய முகவரி. இப்போ நம்ம அவைக்குறள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இறைவனுடைய முகவரியை உச்சந்தலையில் கண்டுகொண்டு ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற. மீதானம் என்பது உச்சந்தலைக்கு மேலே 12 அங்கலம், அதான் சிதாகாயம். மீதானத்தே செல்க உந்தி பெற விமலருக்கு இடம் அது என்று உந்தி பெற. இதுதான் விமலன், அவன் மலம் நீக்கப்பட்ட பிறகு கிடைக்கக்கூடிய அருள் அனுபவம். இதுதான் என்று உந்தி பெற அப்படின்னு சொல்கிறாரு. திருவருள் கூட்டி வைக்க. இப்போ இது வந்து பாடம். உங்களுக்கு இதுக்கு மேலே போகக்கூடியது அவ்வைக்குறளுக்குள்ளே போகிறோம். அவ்வையம்மா ஒரு விநாயகர் பூஜை பண்ணி அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேற்றுக்கு ஒரு அன்பர் அவர் வந்து சில நேரம் என்னை பிரமிக்க வைக்கிற மாதிரி அவர் என்கிட்ட பேசுவார்.
அவரை அவரை பார்த்தா எனக்கு அதிலே சில நேரம் அவர் மேலே ஒரு மரியாதையும் அன்பு உண்டு. அம்மா அவ்வை குரல்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வை குரல் உங்களை ஔவையார் என்னைக்கு சொல்ல வச்சிருக்கிறாரு? ஆடி மாதம் தான் ஔவையாருக்கு உகந்த மாதம். அவர் நேற்று சொன்ன உடனே இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. எப்படி சிந்திச்சுக்கிறார் பாருங்க, எனக்கு அந்த சிந்தனையே வரல. ஆடி மாதம் அவ்வை அம்மா உங்களை சொல்ல வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ஆடி மாதம் அவ்வை அம்மா தன்னை பற்றி அந்த கருத்துக்களை சொல்ல வச்சிருக்குங்கிறது உண்மையிலேயே நாம் எதிர்பார்க்காமல் இறைவன் நமக்கு கொடுத்த வரமாக நான் நினைக்கிறத. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆடி இருந்து நம்ம பாண்டி நாட்டில் எல்லாரும், இந்த பாண்டி நாடாக ஒரு காலத்தில் இருந்துச்சு, அப்புறம் தான் அது சின்ன சின்னதாக அப்படி அப்படியே துண்டாடிக்கிட்டே வராங்க. பாண்டி நாடாக மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி 3 இணைந்த ஒரு மாவட்டமாக இருக்கும்போது பாண்டி நாடுன்னு இருந்துச்சு. அந்த பாண்டி நாட்டில் இந்த ஔவையம்மா நோன்பு மிக விசேஷமாக கொண்டாடக்கூடியது. இந்த ஔவை விநாயகர்கிட்ட போய் தனக்கு வாழ்க்கையில் வயோதிகம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டால் அவளுடைய ஒவ்வொரு திசுக்களையும் இறைவன் ஒளிவுடலாக மாற்றக்கூடிய தகுதியை கொடுத்து, நீ உனக்கு அதை கொடுத்தோம், உனக்கு உரிய நேரம் வரும்போது, அதாவது விநாயகர் தன்னுடைய தும்பிக்கையாலேயே அவளை கைலாசத்துக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தும்பிக்கை என்பது சுழிமுனை ஆற்றல் அப்படின்னு நம்ம ஞானத்தின் மூலமாக எல்லா அருளாளர்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தும்பிக்கைனா அவளுக்கு சுழிமுனை ஆற்றல் வழியாக அவள் ஒளிவுடலம் பெற்ற நிலையை பற்றி அது விரிவாக்கமாக பேசு. அந்த அம்மா நம் பெண்களுக்காக வேண்டி ஒரு நோன்பு வச்சுருக்குறாங்க. அந்த அம்மா பெண் தெய்வம் இல்லையா, பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க ஆடி மாதம் 5 செவ்வாய் இருந்தாலும் 4 செவ்வாய் இருந்தாலும் பெண்கள் அந்த ஆடி செவ்வாயில் மஞ்சள் உரைச்சி பூசி குளிப்பாங்க. இந்த மஞ்சள் மூலமாக கேன்சர் நோய் வராமல், அதாவது புற்று நோய் வராமல் தடுக்கக்கூடிய மிக பெரும் ஆற்றல் அது கொண்டு. அதில் மாவுனால ஒரு பிள்ளையார் பிடிச்சி, மஞ்சள்னால ஒரு பிள்ளையார் பிடிச்சி, சாணத்தினால ஒரு பிள்ளையார் பிடிச்சி, அதுக்கப்புறம் இந்த விரதத்தை எப்படி தருவாங்கன்னா, ஆண்கள் யாரும் பார்க்காத போது இரவு 12 மணிக்கு எந்த வீட்டில் ஔவையார் நோன்பு இருக்கிறாங்களோ அந்த நாளையில் ஒரு கூட்டு முயற்சியாக பிரார்த்தனையில் ஒரு கூட்டு பிரார்த்தனையுடைய சங்கமமாக இந்த விழா எடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கன்னி பெண்கள்லேருந்து திருமணமான பெண்கள்லேருந்து பேதமே இல்லாமல் அந்த நாளையில் எந்த வித்தியாசமும் இல்லாமல், சுமங்கலி இல்லாத எந்த பேதமும் இல்லாமல் எல்லா பெண்களும் கூடியிருந்து நிறைவாக அவங்க ரொம்ப விரதமாக காலையிலேருந்து அவங்க சாப்பிடாது இருந்து அந்த விரதத்தை அவங்க செய்கிறாங்க. கைக்குத்தல் அரிசி வீட்டில் சாயங்கால வேளையில் அரிசி குத்தி அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல போயிருந்து அந்த இடத்துல உரல் உலக்கை எல்லாம் கழுகி அந்த திரிக்கிற திருவைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கழுகி அந்த திருவையில் அரைச்சி அந்த கொழுக்கட்டையை செய்துக்கு வராங்க. அப்படி செய்யும்போது இந்த மாப்பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார், சாணப்பிள்ளையார் இவைகளுடைய கலவையை இந்த பெண்களுக்கு குடிக்கவும் அங்கே தெளிக்கவும் செய்வாங்க. இவைகள் இந்த ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம் இவைகளை அவர்கள் உண்டு வந்தால் சாகும் பரியந்தம் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பவாசல் புற்றுநோய் அப்படின்னு அதுக்கு பேர் தூய தமிழில். அது வராமல் பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த 3 கலவைகளும் சேர்ந்து அந்த ஔவையம்மா நமக்கு கொடுத்த ஒரு உபகாரம். அதை முதல்ல கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய புற தூய்மையும் அகத் தூய்மைக்கும் அது ஒரு சாதனமாக. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த மாவை பிசைஞ்சு கூட்டாக எல்லாரும் முதல்ல ஒரு மாவை பிசைஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை அவங்க உருட்டி வச்சு கொழுக்கட்டையாக செஞ்சு அந்த கொழுக்கட்டையிலே விதவிதமான கொழுக்கட்டை செய்வாங்க. உரல் உலக்க அப்புறம் வீட்டில் என்னென்ன பொருட்கள் உண்டோ அத்தனையும் செஞ்சு அதை ஔவையார் மாவை எடுத்து வச்சு அவங்க முன்னால் இலையை பரப்பி அவங்க எல்லா பிரசாதமும் அதில் போட்டு அதை திரும்ப எடுத்து ஆறின பிறகு எடுத்து அவங்கவுங்க பாத்திரத்தில் எடுத்து வைப்பாங்க. நிறைவாக எல்லா கொழுக்கட்டைக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தீப ஒளி தான் பெரிய பிரகாரம்னு ஔவையார் அம்மாவை பற்றி கதை சொல்லுவாங்க. இந்த நோன்பு நோற்றால் பிரிந்திருந்த குடும்பங்கள் இணையும் என்றும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்றும், சொத்தை மையமாக கொண்டு சண்டை போட்டவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்றும், பலவிதமான இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அத்தனையும் நீங்கும் என்பதாக அந்த கதையில் ஔவையார் அம்மா நோன்பு நோற்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அவர்கள் எடுத்து சொல்லுவாங்க.
ஒரு பெரிய பாட்டி எடுத்து சொல்லுவான். இவங்க மூணு கேட்கணும், அதாவது தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஊன்னு அவங்க கேட்பாங்க. அது சரி, அப்படியா அப்படியெல்லாம் கேட்டுக்குவாங்க. கேட்டு இந்த கதையை நிறைவு பண்ண பிறகு கற்பூர ஆரத்தி பண்ணி அந்த கொழுக்கட்டை இதில் இருக்கக்கூடிய அந்த தீபமும் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்காங்களா அதை கொஞ்சம் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மஞ்சள் அந்த மாவு கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க. அது இவைகள் அங்கே இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் விரதமாக இருந்து நோன்பு நோற்றதுனால அவர்கள் அதை எடுத்து அங்கேயே சாப்பிட்டு வந்துடணும், இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது. தீபத்தை உடைச்சி சாப்பிடக்கூடாது. என்ன தாற்பயம்னா, இவர்கள் உடம்புக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை, அந்த வலிமையை, அந்த அவங்க எதில் எவ்வளோ போடுறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கான்செப்டில் அதை அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நானாக நினச்சிக்கிறேன். அது இப்போ சமீப காலமாக மஞ்சள்னால செர்விக்கல் கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது பேட்டன் வந்து அமெரிக்கா வச்சிருக்கு, நமக்கு அதை கொடுக்கலன்னு அநேக ஆடியோக்கள், பெரிய பெரிய நிறுவனமான டாக்டர்கள் அநேகம் பேர் அதை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இந்த பெண்களுக்கு இங்கே அவங்க நோன்பு யார் நோக்காங்களோ அவங்களுக்கு தான் அது தகுதி. மேலும் இன்னொன்றும் அதில் ஒரு தாற்பயம் இருக்குது. பட்டினி இருக்கிற ஒருத்தங்களுக்கு கட்டாயம் கேன்சர் செல்லுடைய தாக்கம் குறையும். அதனால் ஒரு ஆண்டுக்கு 24 நாட்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறுமனே தண்ணியை குடிச்சிட்டு இருந்துட்டு இரவு லகுவான உணவு, கஞ்சியோ ஏதோ உப்பு புளி காரம் நீக்கிய உணவு ஏதாவது சாப்பிட்டா கேன்சர் செல்லே அவங்களுக்கு உற்பத்தி ஆகுறதில்லை அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இவங்க இதை வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பெண்கள் நோயற்ற வாழ்வில் வாழணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வையம்மா இந்த மிகப்பெரிய விரதத்தை நமக்கு எடுத்து கொடுத்து, இதில் இன்னும் ஒரு கான்செப்டு, புங்க மரத்தினுடைய இலையை வைத்து இதில் பூஜை பண்ணுவாங்க. புங்க மர இலைக்கும் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்குது. அதையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவையெல்லாம் நம்ம பெண்களுக்கு தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அம்மா வந்து மெய்ஞானம் கொண்டு இதையெல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. அதை ஆடி மாதம் 5 செவ்வாய் இருந்தால் 5 செவ்வாயும் இதுக்கு விரதம் இருப்பாங்க. அப்புறம் தை மாதம் 5 செவ்வாய் வந்தால் 5 செவ்வாயும் இருப்பாங்க. மார்ச் மாதம் 5 செவ்வாய் வந்தால் 4 வந்தால் 4 இருப்பாங்க. கட்டாயம் 4 செவ்வாய்க்கு குறைய வராது, 4 அல்லது 5 செவ்வாய் வரும். இந்த நாட்களில் விரதம் இருந்து இந்த பாசிப்பயிரும் பச்சரிசியும் தேங்காயும் இணைந்து சாப்பிடுவாங்க. அதை வீட்டில் கொண்டு போய் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெருங்கூட்டமாக குடும்பம் இருந்திருக்கும். அப்போ பெண்களுக்கு எதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இவங்களே தியாகத்தினுடைய வடிவாக தன்னுடைய கணவர் சாப்பிட்டுட்டும் தன்னுடைய குழந்தை சாப்பிட்டுட்டுன்னு உணவை பகிர்ந்தளிக்கும் போது அவர்களுக்கு அது கொடுத்தா ஆகாது, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நானாக நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நான் என்னோட வலுவான எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இது உண்டு. அப்போ அவங்க அந்த சாப்பிட்டு தன்னுடைய உடலை வலுப்படுத்தி கொண்டு சமுதாயத்திற்கு சீரான ஒரு குழந்தையை பெற்றுத்தர வேண்டும், எந்த விதமான சத்தும் இல்லாத ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த முன்னோர்கள் கருதி இருக்கலாம். அதனுடைய அடிப்படையில் இதை செஞ்சுருக்கிறாங்க. இதுவரை ஔவையாருடைய முன்னுரை, அதாவது மீண்டும் நான் நினைப்படுத்துகிறேன், நாளைக்கு டைரெக்டாக அவை குரலுக்குள்ளே நுழைய போகிறோம். நாளைக்கு 5 குரல் அவை குரலுக்கு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ உள்வாங்குறீங்கிறத பொறுத்து, 5 குரல்னால் திருக்குறள் மாதிரி தான், 7 சீருடைய தான். எவ்வளோ உள்வாங்கிக்கிறீங்க பொறுத்து 5 குரல் சொல்லவா 10 குரல் சொல்லவா நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருவாசகத்திலே 5 பாட்டு வச்சுக்கலாம். நாளையிலேருந்து அது நேற்றைக்கும் முன்னுரையாக இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஏரொளி சக்கரமும் சந்திர யோகமும் என்ன கூறியதோ அதை அவளுடைய பாசையில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாம் வந்து நமக்கு எது தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை உள்வாங்கி கொண்டு நாம் பயிற்சி பண்ணணும்னா பயிற்சி பண்ணலாம். சரணாகதி மூலமாக அவட்ட பெறனாலும் பெற்றுக்கலாம். அவள் நடத்தியும் கூட்டிகிட்டு போவான், லிஃப்ட்லேயும் கூட்டிகிட்டு போவான். ஏன்னா அவளுக்கு விநாயகர் கடவுள் லிஃப்ட்டில் கூட்டி கொண்டு விட்டுட்டாரு. அப்புறம் நடத்தி போய் விநாயகர் அகவல்ல நடத்தி போய் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான். இடகலைனா என்ன, பிங்கலைனா என்ன, சுழிமனைனா என்ன அப்படின்னு அதை நடத்தி போயும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நமக்கு என்ன தகுதி இருக்கோ நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய பயிற்சி, முயற்சி, சரணாகதிக்கு ஏற்றவாறு அம்மாட்ட சரணடைவோம். அவள் லிஃப்ட்டில் கூட்டி போனாலும் சந்தோஷம்தான், நடத்தி கூட்டி போனாலும் அவள் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது நமக்கு என்ன கவலை, நம்ம வாட்டில் பயணப்பாட தொடங்குவோம். சரியா? இன்றோடு இதை நிறைவு பண்ணுவோம். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம்.
அரகர நம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி